ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் துவரம்பருப்பை நான் ஆல்ரெடி ஊற வச்சுருக்கேங்க. 150 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பு ஆல்ரெடி ஊற வச்சுருக்கேன். ஒரு 30 நிமிஷம் ஊற வச்சிட்டாலே போதும். ஊற வைக்காமல் கூட செய்யலாங்க. ஊற வச்சா ஒரு விசில் கம்மியாக விட்டுட்டா போதும், அவ்வளவுதான். பருப்பு ஊற வச்சுட்டேங்க. கூடவே பார்த்திங்கன்னா 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், 3 தக்காளி, 5 பல் அளவுக்கு பூண்டு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ நான் குக்கர் எடுத்துக்கிறேன். குக்கரில் பார்த்திங்கன்னா ஊற வச்சுருக்கிற துவரம்பருப்பை அப்படியே சேர்த்துக்கலாம். துவரம்பருப்பு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தான் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருந்தேன். அது வந்து சமைக்கிற தண்ணி தாங்க நான் ஊற்றி இருந்தேன். அதோடு அப்படியே சேர்த்துட்டு வெங்காயம், தக்காளி, பூண்டு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா இதெல்லாமே முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. சின்ன கட்டி அளவுக்கு பெருங்காயமும் சேர்த்துருக்கேன். பெருங்காயத்தூள் இருந்ததுன்னா குழம்புல சேர்த்துக்கங்க, கட்டி பெருங்காயம் சேர்க்க வேணாம். 1/2 டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துருக்கேங்க. ஒரு 1/4 டீஸ்பூனை விட கம்மியான அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். அது கூட பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு ஊற வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துருக்கேன். பாசிப்பருப்பு ரொம்ப நேரம் ஊற வேணாம், ஒரு 10 நிமிஷம் ஊறிட்டாலே போதும். 2 காஞ்ச மிளகாயும் கிள்ளி சேர்த்துக்கிறேங்க. இப்போ நான் குக்கர் வந்து விசில் போட்டு மூடி வச்சுட்டேன். 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பருப்பு எல்லாமே நல்லா வெந்து வந்துடும். அது ஒரு பக்கமாக கடாய் வச்சுக்கிறேங்க. நான் தாளிச்சிடுறேன். தாளிக்கிறதுக்காக 2 டேபிள் ஸ்பூனுக்கு நல்லெண்ணெய் இல்லை தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இந்த ரெசிபி நல்லெண்ணெயிலே தேங்காயில் செஞ்சால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் அவ்வளோ பிரமாதமாக இருக்குங்க. எண்ணெய் சேர்த்த பிறகு எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. அதை அப்படியே ஜஸ்ட்டு வதக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம்லாம் டீப்பாக வதக்க வேணாம், ஜஸ்ட்டு 1 நிமிஷம் வதக்கிட்டாலே போடும். அது கூடவே ஒரு பெரிய தக்காளியையும் கட் பண்ணி சேர்த்துருந்தேங்க, அதுவும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம 2 வெங்காயம் தக்காளி தான் கட் பண்ணி வச்சுருந்தோம். அதில் பாதி தான் நான் பருப்பில் சேர்த்துருந்தேன், மீதி வந்து இதை வதக்கிறதுக்கு தான் சேர்த்துருக்கேன். காரத்துக்காக 1 டேபிள் ஸ்பூனுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன், 2 டேபிள் ஸ்பூனுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன், 1/2 டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு அப்படியே வதக்கி எடுத்துக்கலாம். வதக்கும் போது ஸ்டவ்வை வந்து ஃபுல்லாகவே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுன்னா கருகிற மாதிரி ஆகிடும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு, அதாவது சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சு நல்லா ஃபைனாக கரைச்சி எடுத்துக்கலாம். கரைச்ச புளி தண்ணி சேர்த்தாச்சுங்க. கூடவே 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு கல்லுப்பு சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும். இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பருப்பு சூப்பராக வெந்து வந்திருக்குங்க. துவரம்பருப்பும் பாசிப்பருப்பும் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஒரே பருப்பு சேர்க்குற மாதிரி இருந்தாலும் சேர்த்துக்கலாங்க. இந்த 2 பருப்பு சேர்க்கும்போது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது பருப்பை வந்து பருப்பு கடையிற மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்கலாம். கடையும் போது ரொம்ப டீப்பாக கடையக்கூடாது. நான் 3 விசில் தான் சொல்லியிருந்தேன். பருப்பு சேர்க்கும்போது கொஞ்சம் அங்கங்கே ஒரு 1-2 பருப்பு தெரியற மாதிரி இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது வெங்காயம் தக்காளி கிரேவி கூடவே இந்த பருப்பை ஆட் பண்ணிக்கிறேங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த குக்கர்லேருந்து 1 டம்ளர் தண்ணியும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். நல்லா நுர கிளம்பி வர அளவுக்கு கொதிக்கட்டுங்க. இப்போ பாருங்கள், நல்லாவே கொதிச்சிருக்குங்க. இந்த ஸ்டேஜில் 2 டேபிள் ஸ்பூனுக்கு சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன். இந்த சாம்பார் பொடி ரெசிபி வீடியோ சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுறேங்க. இது நான் வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி தான். நார்மலாக மிக்ஸி ஜாரில் அரைக்கிறதுனால தான் கொஞ்சம் கோஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். மிஷினில் கொடுத்து அரைச்சா நல்லா ஃபைன் பவுடராக இருக்கும். நான் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணி எப்போவுமே மிக்சியில் தான் அரைச்செடுப்பேன். சும்மா ஒரு 100 கிராம் போட்டாலே போதும். அந்தளவுக்கு தான் போட்டு நான் மிக்சியில் தான் அரைச்செடுப்பேன் எப்போவுமே. இப்போ எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டு நல்லா கொதிக்கவும் ஆரம்பிச்சிடுச்சுங்க. கலரே செம்ம சூப்பராக வந்திருக்கு. உங்களுக்கு எவ்வளவு தண்ணி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கங்க. ரொம்ப அதிகம் தண்ணி சேர்த்துடாதீங்க. ரொம்ப தண்ணி சேர்த்தாலும் டேஸ்ட்டு அப்படியே சேஞ்ச் ஆகிடும். இந்த ஸ்டேஜில் தான் சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ண போகிறேன். இது தாங்க முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரைனாலே குழந்தைங்க ஓடிடுவாங்க, சாப்பிடவே மாட்டாங்க. கரெக்டாக ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி தாங்க எடுத்து வச்சுருந்தேன். முருங்கைக்கீரை வாஷ் பண்ணும்போது உப்பு தண்ணி மஞ்சள் தூள் சேர்த்து வாஷ் பண்ணிக்கோங்க. அதில் இருக்கிற பூச்சி இது எல்லாமே போயிடும். அதுக்காக தான் அப்படி சேர்க்குறது. ஒரு 5 நிமிஷம் உப்பு தண்ணியில் சோக் பண்ணி வச்சுட்டாலே போதுங்க. கீரை சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. கீரை வந்து கசப்புத்தன்மை இருக்கும், அதனால் கீரையை ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாதுங்க. கீரை சேர்த்த பிறகு ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கணும். இன்னும் நம்ம தாளிப்பு சேர்க்கலாங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு வெல்லமும் சேர்த்தாச்சு. தாளிப்பு பாருங்கள், நார்மல் தாளிப்பு தாங்க சேர்த்துருந்தேன். 2 டீஸ்பூன் நல்லெண்ணெயில் கடுகு, வெந்தயம், ஜீரகம், காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிருந்தேங்க. தாளிதத்தையும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டேங்க.
ஸ்டவ்வை வந்து ஃபுல்லாகவே நான் லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். லோ ஃப்ளேமில் தான் குழம்பு கொதிக்குது. தாளிப்பு சேர்த்து உடனே இறக்காமல் ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த தாளிப்பு வந்து இந்த குழம்புல நல்லா ஊறி வரும். ஆரம்பத்தில் தாளிக்கிறதுக்கும் இந்த மாதிரி கடைசியாக தாளிப்பு சேர்க்கறதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். வேண்டான்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும் இது முருங்கைக்கீரை சாம்பார்னு. இப்போ பாருங்கள் குழம்பு வந்து நல்லா நுர கிளம்பி வந்துருச்சு. கீரையோட கலர் பாருங்கள், அந்த க்ரீன் கலர் சேஞ்ச் ஆகாமல் அப்படியே வந்திருக்குங்க. முருங்கைக்கீரையை போட்டு ரொம்ப நேரம் டீப்பாக கொதிக்க விடாமல் ரொம்ப சிம்பிளாக இப்படியும் செய்யலாம். டேஸ்ட்டும் பிரமாதமாக இருக்கும். அவ்வளோ அருமையாக இருக்குங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான குழம்புன்னு தாங்க சொல்லுவேன். முருங்கைக்கீரையில் அயன் சத்து நிறைய இருக்குது. ஹீமோகுளோபின் அளவு அதிகரிக்கிறதுக்கும் முருங்கைக்கீரை வாரத்துக்கு 2 நாளாவது சேர்த்துக்கலாம். குழந்தைங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. இட்லி தோசை சாதத்துக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அப்படியே நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேங்க. ஆஃப் பண்ணிட்டு இதை சர்வ் பண்ணிக்கிற பவுல்லேயும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிறேன். சுட சுட சாதத்துக்கு கூட இந்த முருங்கைக்கீரை சாம்பாரும் அப்பளமும் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். அந்த வீடியோ வந்து எடிட் பண்ணும்போது டெலீட் ஆகிடுச்சிங்க. இன்றைக்கி இந்த ரெசிபி வீடியோ நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கும் இந்த ரெசிபி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் நான் சொன்ன மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வருதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நம்மளுடைய உணவே அமிர்தம் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற புது வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Bye.